காஞ்சிபுரம் ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக முதல் யாகசாலை பூஜை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் காஞ்சிபுரம் வேலிங்கப்பட்டறை பகுதியில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இதில் கணபதி பூஜை, மகாலட்சுமி ஓமம், நவகிரக ஓமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காஞ்சி கஷேத்திர கலாமந்திர் குழுவினரின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடைகளும் சான்றுகளும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் 4 தெரு பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலம் முன்னதாக ஒரு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று சக்தி விநாயகர் மற்றும் துர்க்கை அம்மன் கோயில் அமைக்கப்பட்டு அவருடைய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் முருகப்பெருமான் அவர்களையும் ஆஞ்சநேயரையும் நாளை மறுதினம் அஷ்டபந்தனம் செய்து மேலும் இங்கே இருக்கக்கூடிய சேர்க்கும் வகையில் இந்த ட்ரஸ்டினரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அருமையான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகை தந்துள்ள பக்த கோடிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கோயில் இங்கே அமைக்க மிக முக்கியமாக காரணமாக இருந்த இன்று நம்மிடையே இல்லாத திரு மறைந்த வெங்கடேச முதலியார் அவர்கள் இந்த பகுதியிலே பல காலமாக வாழ்ந்து வந்து அது மட்டுமல்லாமல் அந்த ட்ரஸ்டை நிறுவுவதற்கு காரணமாக இருந்து அந்த ட்ரஸ்டை 13 ஆண்டு காலம் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த கோயிலிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெற வழிகாட்டுதலாக இருந்து வாழ்ந்து மறைந்த வெங்கடேச முதலியார் அவர்களுடைய நினைவாக இந்த அரங்கம் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேளையிலே இந்த பகுதி மக்கள், எங்களுடைய ட்ரஸ்ட் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பக்த கோடிகள் அனைவருடைய சார்பாகவும் அவரையும் நாம் நினைவு கூர்ந்து இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலதாமதமாக நாங்கள் துவக்க இருந்தால் கூட இவங்களிடத்து இந்த நிகழ்ச்சி மிகவும் அந்த ஐயருடைய நிகழ்ச்சி நடந்ததால் எங்களால் இது வந்து சரியாக கவனம் கொடுக்க முடியாமல் இருந்த காரணத்தினால் கூட மிகவும் பொறுமையாக குழந்தைகளை வர வைத்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு எல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த இந்த விழா குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய ட்ரஸ்டின் சார்பாக திருமதி பிரியா அவர்களுக்கு பொன்னாடை பகுத்து வாழ்த்துறை.